என் மீனவன் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதிநீருக்கு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிற்கிறோம். அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில் ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடலை. ஏன்னா கோயிலை கட்டினவுடனே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு. அதானே சத்தியம். இப்போ யாரும் ராமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறதில்ல, ஏன் சொல்றதில்ல? ஏன்னா எந்த அயோத்தியில் வந்து ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்கள் அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்கே வேலை நடக்கலை. இப்போ என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கற்று, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேலே பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சுருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்கள் சிக்கந்தர் தர்காவா நீங்கள் அங்கே கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமாக தான். ஏன் எங்கள் இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்கே அரேபியாவிலேருந்து இங்கே இறங்கி வந்தானா? இல்லை என் சொந்தக்காரன் தானே வேறு இருக்கான், மாறி இருக்கான். சொல்லுங்கள். போன ஆண்டு இந்துவாக இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்போ இஸ்லாத்தை ஏற்றிருக்கான். அப்போ யார் அவனை என்ன சொல்லுவீங்க? அரேபியாவிலேருந்து வந்தான், பங்களாதேஷ்லேருந்து வந்தான்னு சொல்லுவியா நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர் நாங்கள் தமிழர் ஆகலை, தமிழர்கள் நாங்கள் ஏற்றிருக்கிறோம்.